எல்லோருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் வந்து நம்ம சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா சிக்கன் கீமா மசாலா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுவையான சிக்கன் கீமா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கீமா சிக்கன் 1/4 கிலோ, எண்ணெய் தேவையான அளவு, பட்டை, கிராம்பு, கடற்பாசி, ஏலக்காய், வெங்காயம் 3, தக்காளி 2, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி புதினா சிறிது, காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி மண்சட்டியில் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். சட்டி எப்பயுமே வந்து நார்மலாக நம்ம எவர் சில்வர் பாத்திரத்தோட கொஞ்சம் சூடு வந்து டைம் ஆகும் ஆகிறதுக்கு. ஆனால் இதில் செஞ்சால் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் நான் வந்து இதில் செய்கிறேன். இப்போ நான் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வந்து நான் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி இது மட்டும் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துடலாம். இது கொஞ்சம் பொரியட்டும். இது ஒரு 2 நிமிஷம் பொரிஞ்சால் போதும். இது பொரிஞ்சிடுச்சு. அடுத்து வெங்காயம் வந்து இது வந்து 3 வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் வதக்கிறதுக்கு நான் வந்து இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணால் வெங்காயம் நல்லாவும் வதங்கும், சீக்கிரமாகவும் வதங்கிடும். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும்னு வெயிட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். அப்படியே வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலர், லைட்டாக ரோஸ் கலர் டு ப்ரௌன் கலரில் வரும். அந்த அளவு வதங்கினோடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம மூடி வைக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்கலாம். ஓகே, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு 2 சின்ன தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் தக்காளியை வந்து நல்லா இப்படி நசுக்கி விட்டுடுங்க. இதுவும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வதங்கணும். அப்போ தான் இந்த பச்சை ஸ்மெல்லாம் வந்து போகும். இதை ஒரு செகண்ட் மூடி வச்சா கூட போதும். ஸ்பீடில் வச்சா 1 செகண்ட் வச்சா போதும். நம்ம சிம்மில் வச்சோன்னா ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கணும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். அது வந்து 1 டேபிள் ஸ்பூன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தோன்னே கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம விடாமல் கலரி விட்டுட்டே இருக்கணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தோடனே அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த நான்வெஜ்ஜோட ஃப்ளேவரே நம்மளுக்கு கிடைக்கும்.
இது ஒரு 2 நிமிஷம் வந்து இப்படியே வதங்கினா போதும். இது கூட நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா இது ரெண்டுத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை இப்போ வந்து மூடி ஒரு 2 மினிட்ஸ் சிம்லேயே வைக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. வதங்கி எண்ணெய்லாம் பாருங்கள் அழகாக வந்திருக்கு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்க போகிறேன். நடுவில் சேர்த்துட்டு இதை ஓரமாக விட்டுட்டு இதில் நான் வந்து மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனும், வெறும் ரெட் சில்லி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், அது ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏன் பண்ணுறோன்னா அப்போ வந்து நம்ம வேறு கலர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இதுவே வந்து நல்லா ரெட்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு சென்டரில் அதுக்கப்புறமா மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்க்கணும். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடவே கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். ஃபைனலாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து சிக்கன் வந்து ஒரு 250 கிராம் கீமா சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன், ஸ்கின்லெஸ்ஸு, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே இன்னும் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஃபைனலாக தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம் அதை வேகிறதுக்கு. இப்போ வந்து நம்ம செக் பண்ணலாம், வெந்துட்ருக்கோம். ஓப்பன் பண்ணி ரொம்ப நேரமாக மூடி வைக்கக்கூடாது. வச்சா என்ன ஆகும்னா அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து இதில் வந்துடும், சிக்கனில் வந்துடும். ஸோ வேக லேட் ஆகும். இப்போ வெந்துடுச்சு. நம்ம இப்போ இந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் வற்றிட்டோன்னே ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நீங்கள் ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றீங்கன்னா இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இல்லை சைட் டிஷ்ஷாக வேணும்னா நம்ம இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றட்டோன்னு வெயிட் பண்ணணும். நான் இது கொஞ்சம் கிரேவியாகவே எடுக்கிறேன். இது ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொத்தமல்லியை தூவி விட்டுடலாம். சூப்பரான சிக்கன் கீமா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான சிக்கன் கீமா மசாலா பார்த்தோம். நம்ம இன்னொரு நாள் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். நீங்கள் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். Until then, signing off from you, Sasireka. Thank you.
செய்முறை: முதலில் அடுப்பை ஆன் செய்து பாத்திரத்தை அடுப்பில் வைத்து சூடானதும் எண்ணெய் ஊற்ற வேண்டும். எண்ணெய் காய்ந்ததும் பட்டை, கிராம்பு, கடற்பாசி, ஏலக்காயை சேர்த்து 2 நிமிடங்கள் பொரிந்ததும் அதில் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கவும். வெங்காயம் சீக்கிரம் வதங்க சிறிது உப்பு சேர்க்கலாம். 2 நிமிடங்கள் மூடி வைத்து பொன்னிறமானதும் அதில் வெட்டி வைத்திருக்கும் தக்காளியை சேர்க்க வேண்டும். அதை கரண்டியால் நன்றாக நசுக்கி விடவும். பச்சை வாசனை போகும் வரை மூடி போட்டு நன்றாக வேக விடவும். அதில் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து கிளறவும். 2 நிமிடங்கள் நன்கு வதங்கியதும் அதில் நறுக்கி வைத்திருக்கும் கொத்தமல்லி மற்றும் புதினாவை சேர்த்து வதக்கவும். பாத்திரத்திற்கு மூடி போட்டு அடுப்பை 2 நிமிடங்கள் சிம்மில் வைக்கவும். வெங்காயம், தக்காளி கலவையில் எண்ணெய் பிரிந்து வாசனை வரும். இப்போது அதில் சிறிது எண்ணெய் சேர்த்து அதில் நிறத்திற்காக காஷ்மீர் மிளகாய் பொடி மற்றும் தனியா மிளகாய் தூள் சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு அதில் மஞ்சள் தூள் சேர்த்து கிளறி கரம் மசாலா தூள் போட்டு நன்றாக கிளறவும். மசாலாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி தோல் நீக்கிய கீமா சிக்கனை சேர்த்து மசாலாக்களுடன் சேரும் வரை நன்றாக கிளறவும். வேண்டுமென்றால் சிறிது எண்ணெய் சேர்த்து கொள்ளலாம். கடைசியாக தனியாத்தூள் சேர்த்து அனைத்தும் சேருமாறு கிளறி சிறிது தண்ணீர் ஊற்றி மூடி போட்டு வேக விடவும். இடையிடையே மூடியை திறந்து கிளறிவிடவும். தண்ணீர் நன்கு சுண்டி கெட்டியானதும் அதன் மீது கொத்தமல்லியை தூவி அடுப்பை அணைக்கவும். சுவையான கீமா சிக்கன் மசாலா ரெடி. சிக்கன் செய்யும் போது மண் பாத்திரத்தை பயன்படுத்தினால் சுவை அதிகரிக்கும். எவர் சில்வர் பாத்திரங்களை விட மண் பாத்திரம் சூடாக சற்று அதிக நேரமாகும்.